வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இப்ப ரீசெண்டா வெளியே இருக்க டார்க் சாத்தான் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு வித்தியாசமான ஆரல் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். இந்த படத்தோட பிளாட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அஸ்தினாபுரம் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு. இந்த பகுதியில பழங்காலத்துல பிளாக் மேஜிக்லாம் நிறைய பண்ணிருப்பாங்க. இப்ப பிரசன்ட்லயும் சில குடும்பங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க போல. அந்த மாதிரி ஃபாலோ பண்ற ஒரு லேடிக்கு 2 பசங்க இருக்காங்க. அந்த பசங்களுமே அமானுஷமா நிறைய விஷயங்களை ஃபீல் பண்றாங்க. அம்மா எதனால இப்படி நடந்துக்கிறாங்க, அம்மாக்கு பின்னாடி இருக்க மர்மம் என்னன்ற மாதிரி அந்த பசங்களுக்குமே ஒன்னும் புரிய மாட்டேங்குது. இதை தாண்டி அதுல ஒரு பொண்ணை லவ் பண்ற பையனுமே பிரச்சனையில சிக்கிக்கிறான். அதுக்கப்புறம் இந்த கதையில என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்றதுதான் மீதி கதை. கொஞ்சம் குழப்பமா இருக்கும், அதே சமயம் இன்ட்ரெஸ்டிங்காவும் கொண்டு போயிருப்பாங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க விஷுவலா முழு படத்தை கூட பாருங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே அனிமேஷன்ல சில விஷயங்களை காட்டுறாங்க. வெள்ளைக்காரங்க இந்த பகுதிக்கு வந்து நம்மளை அடிமைப்படுத்தி ஆட்சி செஞ்சாங்க பாத்தீங்களா, அந்த டைம்ல அவங்களோட மதத்தையும் பரப்பி இருப்பாங்க. நிறைய பேர் அந்த டைம்ல கிறிஸ்டினாலாம் மாறி இருப்பாங்க. அதே மாதிரி வேற ஒரு குரூப் வந்திருப்பாங்க. அந்த குரூப் இருக்காங்க பாத்தீங்களா, ஜீசஸ் கடவுளே கிடையாது, நம்ம சாத்தானை தான் வழிபடணும், சாத்தான் கிட்ட நீங்க எது கேட்டாலும் கிடைக்கும்ன்ற மாதிரி பிராக்டிஸ்லாம் நிறைய பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்க இருக்க ஊர் மக்களுக்கு அந்த விஷயத்தை பரப்பிட்டு இருக்காங்க. அதுல குறிப்பா ஒருத்தர் இருப்பாரு, அவர் தான் நிறைய பரப்புறாரு. அவர் ஒரு புக்கும் ரெடி பண்ணியிருப்பாரு. பிளாக் மேஜிக்ல இதெல்லாம் இருக்குன்ற மாதிரி புக்கும் ரெடி பண்ணியிருப்பாரு. ஒரு ஸ்டேஜ்ல நமக்கு சுதந்திரம் கிடைச்சது பாத்தீங்களா, அப்ப எல்லாரையும் பார்சல் பண்ணி அனுப்பியிருப்பாங்க. அந்த மாதிரி அந்த பிளாக் மேஜிக் பண்ற குரூப் போயிருப்பாங்க. ஆனா அந்த குரூப் நிறைய பேரை இங்க ட்ரெயின் பண்ணாங்கல்ல, அவங்க அந்த விஷயத்தை விடக்கூடாது, நம்ம ரெகுலரா பண்ணோன்ற மாதிரி முடிவெடுத்திருப்பாங்க. அஸ்தினாபுரம் அப்படின்ற பகுதியை சேர்ந்த நிறைய பேர் தான் இந்த விஷயத்தை பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணாங்க அப்படின்றது தெரிய வருது. அதாவது அடிக்கடி ஊர்ல பலிலாம் கொடுப்பாங்க போல, ஊர் நல்லா இருக்கணும், வறுமை போகணுன்றதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க போல. அது எல்லாத்தையும் ஸ்டார்டிங்கே நமக்கு ஷார்ட்டா காமிச்சிடுறாங்க. இங்கதான் டார்க் சாத்தான்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப 70ஸ்ல மெர்லின் அப்படின்ற ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்களோட பொண்ணு பேரு அலிஷா அப்படின்றது. இப்ப பொண்ணு ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க போல. அப்பன்னு பார்த்து ஒரு ரூம்ல இருந்து யாரோ கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. அதாவது மெர்லினோட அம்மாவை ரூம்குள்ள லாக் பண்ணி வச்சிருக்காங்க போல. இப்ப அம்மாக்கு சாப்பாடு தரலான்ற மாதிரி இவங்க பக்கத்துல போறாங்க. அந்த அம்மா இவங்களை பார்க்க கூட மாட்டாங்க. இவங்க சாப்பாடை வச்சுட்டு போலான்னு பார்த்தா அதுக்கும் அந்த அம்மா அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால மெர்லின் இருக்காங்கல்ல, பாட்டிக்கு நீ போய் சாப்பாடு வையின்னு சொல்றாங்க. ஏமா அப்படின்ற மாதிரி இந்த சின்ன பொண்ணு கேக்குறா. பாட்டிக்கும் எனக்கும் சண்டை, பாட்டி என்கிட்ட பேச மாட்டாங்க, நீ வச்சா சாப்பிடுவாங்க, நீ போய் வச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இந்த சின்ன பொண்ணுமே பாட்டிக்கு சாப்பாடு வைக்கிறதுக்காக போறா. அப்படியே கட் பண்ணி இப்ப கதை 80ஸ்ல நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு 10 வருஷம் போயிருது போல. 10 வருஷத்துல அந்த சின்ன பொண்ணு இப்ப 12th படிக்கிற பொண்ணா மாறிடுறா. இப்ப ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கா. இந்த டைம் இவளுக்கு ஒரு தங்கச்சியும் இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. மெர்லினோட உடல்நிலை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. அம்மாவோட ஆக்டிவிட்டில நிறைய சேஞ்சஸ்லாம் தெரியுது போல. அம்மா நீங்க ஓகே தானே அப்படின்ற மாதிரி அலிஷா கேக்குறாங்க. எனக்கு என்ன பிரச்சனை, நான் ஓகேவா தான் இருக்கேன், என்ன பத்தி யோசிக்காதீங்க, நீங்க படிப்புல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. தங்கச்சியால பேச முடியாது, காது கேட்காது. தங்கச்சியை கூட்டிட்டு அலிஷாவும் கிளம்புறாங்க. இப்ப சாகர்னு ஒரு பையனை காட்டுறாங்க. இவன் அலிஷா கூட தான் படிக்கிறான். ஆனா அலிஷாவோட ஊர் இல்ல, வேற ஊரை சேர்ந்தவனா இருப்பான். ஸ்கூலுக்கு ரெகுலராவே லேட்டா போயிட்டு இருக்கான். அம்மா ஏன் எதுக்குன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் அம்மா கிட்ட சொல்லாம இவன் பாட்டுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறான். அலிஷாவை லேட்டா போனாதான் இவன் பார்க்க முடியும் போல, அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். இவன் 6th படிக்கும் போதுல இருந்தே அலிஷாவை லவ் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அலிஷா இவனை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. இவன் லேட்டா வந்தா லேட்டா வந்திருக்கான்னு பாப்பாங்கல்ல, அதுக்காக தான் இவன் தினமும் லேட்டா வரான்றது நமக்கு தெரிய வருது. இன்னைக்கு கூட அலிஷா சரியாவே பார்க்க மாட்டாங்க. இவன் அலிஷாவை சைட் அடிக்கிறது இவன் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் நல்லாவே தெரியும். இன்னும் எவ்வளவு நாள் இப்படியே இருப்ப, 12th முடிச்சுட்டு நம்ம போயிடுவோம், அதுக்குள்ள ப்ரொபோஸ் பண்ணிரு அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. இவரோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல நிறைய பசங்க இருக்காங்க. அதே மாதிரி மோனின்ற ஒரு பொண்ணு இருக்கா. மோனி என்ன சொல்றானா, நீ லவ் பண்றத பத்தி இன்டைரக்டா அவகிட்ட சொல்லியிருக்கேன், அவ பெருசா பிடி கொடுக்க மாட்டா, அவ வீட்டுல நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு போல, விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா இவர் விடக்கூடாது, எப்படியாவது ப்ரொபோஸ் பண்ணிரணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அலிஷான்ற பொண்ணுக்கும் சாகரை பிடிக்கும் போல. அவர் கவனிக்காத போது இந்த பொண்ணு பார்த்துட்டு இருக்க மாதிரிலாம் நமக்கு காட்டுறாங்க. அதே சமயம் இப்ப அந்த பையன் சாகர் இருக்கான்ல, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்த மாதிரி பாஸ்கெட் பால்லாம் விளையாடிட்டு இருக்கான். அந்த சமயம் பக்கத்துல இருக்க சர்ச்சில் இருக்க ஃபாதர் அங்க இருக்க மதர் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து மெர்லின் இந்த இடத்துக்கு வராங்க. இத பாக்குற 2 பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. மெர்லின் நீ எதுக்காக இங்க வந்த, கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா மெர்லின் பிளாக் மேஜிக்கா பிராக்டிஸ் பண்ற குடும்பத்தை சேர்ந்தவங்க போல. அதனால தான் இந்த ஃபாதர் இங்க இருந்து போன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. நான் உங்களை பார்க்கிறதுக்காக வரல, ஜீசஸை பார்க்கிறதுக்காக தான் வந்திருக்கேன், அவர் என்ன பார்க்கணும்னு தான் நினைக்கிறாரு, என்ன விடுங்க விடுங்கன்னு பிரச்சனை பண்றாங்க. இதை தாண்டி பாவ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஜீசஸ் நீ பண்ண தப்பெல்லாம் மன்னிக்க மாட்டாரு, கிளம்புன்ற மாதிரி இவங்க அனுப்ப பாக்குறாங்க. அதை ஜீசஸ் சொல்லிட்டோம், ஜீசஸ் கண்டிப்பா என்ன மன்னிப்பாரு, இப்ப கூட பாருங்க ஜீசஸ் என்ன பாக்குறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க.
என்ன இவ இப்படி சொல்றான்ற மாதிரி அங்க இருக்க ஜீசஸ் இவங்களுமே பாக்குறாங்க. அப்ப ஜீசஸ் இருக்காரு பாத்தீங்களா, திரும்பி இவங்களை பாக்குற மாதிரி ஒரு விஷுவலை நமக்கு காட்டுறாங்க. அதாவது ஜீசஸ் அசைற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இத பாக்குற அந்த மதர் இருக்காங்கல்ல, மயக்கம் போட்டு பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. இப்ப விளையாடிட்டு இருக்க பசங்களுக்குள்ள லைட்டா சண்டை ஏற்படுது. சாகருக்கும் இன்னொன் பையனோட ஃப்ரெண்டுக்கும் சண்டை ஏற்படுது. இப்ப சாகருமே அந்த ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இந்த இடத்துல சண்டைலாம் போட்டுட்டு இருக்காரு. இந்த சைடு சண்டையை காட்டுறாங்க. இன்னொன் பக்கம் மதர் மயக்கம் போட்டு கீழே விழுந்தாங்கல்ல, சுத்தி இருக்க சிஸ்டர்ஸும் அவங்களை எழுப்பிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஃபாதரும் பாவ மன்னிப்பு கேட்டுட்டு போன்னு சொல்லிட்டாரு. இவங்களுமே பண்ண பாவத்தை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஜீசஸ் உன்னை மன்னிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன தப்பு பண்ணாலும் ஜீசஸ் மன்னிச்சிருவாரா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. மன்னிச்சிருவாரு, நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி இவங்களை அனுப்புறதுலயே குறியா இருக்காரு. அப்ப இவங்களோட மைண்டுக்குள்ள நிறைய விஷயங்கள் ஓடுற மாதிரி காட்டுறாங்க. அது என்னன்றதை தெளிவா நமக்கு காட்டல. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களே காயப்படுத்தி இருக்காங்க போல. கையில இருக்க காயத்தெல்லாம் காட்டுறாங்க. அதை பாக்குற இந்த ஃபாதர் செம்மையா இந்த இடத்துல பயப்படலாம் ஆரம்பிக்கிறாரு. சாகரும் ஃப்ரெண்ட்ஸும் பிரச்சனை பண்ணாங்கல்ல, சாரி இப்ப முட்டி போட வச்சிருக்காரு. ஆக்சுவலா கிறிஸ்டியன் ஸ்கூல்ல எல்லாம் கிஃப்ட மாத்தி தந்துப்பாங்கல்ல, ஏதோ ஒரு பேரை சொல்லி கிஃப்ட மாத்தி தந்துப்பாங்க. அந்த மாதிரி கிஃப்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களான்னு சார் கேக்குறாரு. அப்ப சாகர் என்ன பண்றாருன்னா, இவர் வாங்கி வச்சிருக்க கிஃப்ட அந்த பொண்ணுக்கு பக்கத்துல வச்சிடுறாரு. எதுவுமே சொல்லாம அமைதியா வச்சுட்டு போயிடுறாரு. இந்த பொண்ணுமே அந்த கிஃப்ட ஓபன் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிறாங்க. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் ஓபன் பண்றதுக்காக எடுக்கிறாங்க. இது எல்லாத்தையும் சாகரும் ஃப்ரெண்ட்ஸும் வெளியே இருந்து கவனிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பொண்ணு ஓபன் பண்ணிலாம் கூட பாத்துடுறாங்க. அப்ப இந்த பொண்ணுக்குமே சாகரை பிடிச்சிருக்க போலன்னு எல்லாருமே யோசிக்கிறாங்கல்ல. இந்த பொண்ணு கிளம்பும் போது மோனின்ற பொண்ணு பேசுறதுக்காக வந்துடுறா. உனக்கு சாகரை பிடிக்கும் தானேன்னு கேக்குறா. மோனி புரியாம பேசாத, என் ஃபேமிலியில ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. எங்க ஊர்க்காரங்களே எங்களோட ஃபேமிலியை பயந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த லவ் கிவ் எல்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் விட்டு தள்ளு, உனக்கு சாகரை பிடிக்குமா பிடிக்காதா அதை மட்டும் சொல்லுன்ற மாதிரி இந்த மோனி கேக்குறாங்க. அதுக்கு இந்த பொண்ணால பதில் சொல்ல முடியல. இந்த பொண்ணு சில விஷயங்களை யோசிச்சு பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அது என்னன்னா, இவங்களுக்குமே சாகர்ன்ற பையனை பிடிக்கும். அவன் சுத்தி சுத்தி வரான் பாத்தீங்களா, அதெல்லாம் இந்த பொண்ணுக்கு நல்லாவே தெரியும். இப்ப கூட சாகர் மேல இருந்து பார்த்துட்டு இருக்கான். இவங்களுமே லைட்டா சாகரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே கிளம்புறாங்க. அந்த பொண்ணுக்கும் நம்மள பிடிச்சிருக்குன்ற மாதிரி சாகரும் இந்த இடத்துல சந்தோஷப்படுறான். அந்த சாகர் இவங்களை சுத்தி சுத்தி வந்தான் பாத்தீங்களா, அதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப பிரசன்ட்ல சாகரை பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படி கிளம்பி போயிட்டு இருக்கும் போது மதரும் இவங்களை நிறுத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. உன் அம்மா இந்த இடத்துக்கு வந்து பெரிய பிரச்சனை பண்ணா, ஃபாதர் கிட்ட என்ன சொன்னான்னு தெரியல. இப்ப ஃபாதர் முடியாம படுத்துட்டு இருக்காரு. உன் அம்மாவை தயவு செஞ்சு இந்த பக்கம் அனுப்பாத. உன் அம்மா இங்க வர மாதிரி இருந்ததுன்னா நீ இதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வர முடியாதுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி சரி, இதுக்கப்புறம் இப்படி நடக்காம பாத்துக்கிறேன்ற மாதிரி இந்த பொண்ணும் சொல்லிட்டு தங்கச்சியை கூட்டிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறா. அப்படி கிளம்பி வரும்போது அம்மா வேற ஒரு இடத்துல இருக்காங்க. வீட்டுல இல்லாம இங்க என்னமா பண்ணிட்டு இருக்க, இப்பெல்லாம் நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைன்ற மாதிரி சொல்றா. அப்ப கூட அம்மா இருக்காங்கல்ல, கத்தி பேசாத, நிறைய பேர் நம்மள கவனிச்சிட்டு இருக்காங்கன்னு வித்தியாசமா பேசுறாங்க. அம்மாக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்றது மட்டும் பொண்ணுக்கு தெரியுது, என்ன பிரச்சனைன்றது புரிய மாட்டேங்குது. அம்மா பால் ஊத்துறதுக்கு ஒரு வீட்டுக்கு போயிருக்காங்க போல, பாத்திரத்தை எடுத்துட்டு வரேன்னு சொல்றாங்க. நீ ஒன்னும் எடுக்க தேவையில்லை, நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பொண்ணு அலிஷா இருக்காங்கல்ல, அம்மா என்ன பண்ணி வச்சாங்களோன்னு தெரியாம வேகமா அந்த வீட்டை பாக்குறதுக்காக வராங்க. அந்த வீட்டுல இருக்க நபரு வெளியே வரணும்ன்ற மாதிரி கதவை தட்டுறாங்க. அவர் வெளியவே வரமாட்டாரு. திடீர்னு பார்த்தா வாசல்ல வந்து ஒரு விரல் தொங்க விடப்பட்டிருக்கு. இதை பாக்குறவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருது. அம்மா தான் ஏதாவது பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் பயப்படுறாங்க. இதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடாது, நம்ம பாட்டுக்கு வீட்டுக்கு கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரி வேகமா இவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவங்க வீட்டுக்கு வரும்போது அம்மா எங்க போனாங்கன்னு தெரியல. தங்கச்சி எதையோ பார்த்து பயந்துட்டு இருக்கா. என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி கேக்குறாங்க. பார்த்தா அம்மா பிரம்ம பிடிச்ச மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களே காயப்படுத்தினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அவங்க கையை காயப்படுத்தி வச்சிருக்காங்க. ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, என்னதாமா உங்களுக்கு ஆச்சு அப்படின்ற மாதிரி இவளுமே மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கா. இப்ப சாப்பிடலாம் நினைக்கும் போது அம்மா பிரேயர் பண்ணிட்டு சாப்பிடலாம்னு சொல்றாங்க. உங்களுக்கு தான் பிரேயர் பண்றது பிடிக்காதே அப்படின்ற மாதிரி பொண்ணு கேட்கிறா. இல்ல இன்னைக்கு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. அம்மா சாத்தான வழிபடுறவங்கன்னு பொண்ணு கூட தெரியும் போல. இப்ப இவங்க பிரேயர் பண்ற மாதிரி பண்றாங்க, ஆனா வித்தியாசமா நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அம்மா இப்படிலாம் பண்றதை பார்த்து ரெண்டு பசங்களும் பயப்படுறாங்க. நான் சின்ன பொண்ணா இருக்கும் போது நல்லா தானமா இருந்த, இப்ப எதுக்காகமா இப்படி மாறிட்ட, எங்களுக்கு நீ பழைய மாதிரி வேணுமா அப்படின்ற மாதிரிலாம் பொண்ணு ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காங்க. அம்மா தூங்கிட்டு இருக்கும் போது இப்படி பேசிட்டு இருக்காங்க. இப்ப அம்மா காலையில சின்ன பொண்ணை ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது அலிஷாவும் வந்து பேசுறாங்க. நீங்க வித்தியாசமா நடந்துகிட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதுக்காக தான் சொல்றேன், எனக்குள்ள ஏதோ நடக்குது போல, நீ வெளியே போகும்போது கதவை சாத்திட்டு போயிடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அம்மாவை எப்படி உள்ள வச்சு சாத்திட்டு போறதுன்னு பொண்ணு யோசிக்கிறா. சரி வேற வழி இல்ல, சாத்திட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சாத்திட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறா. இப்ப இந்த அலிஷா கிளாஸ்ல வரைஞ்சிட்டு இருக்கும் போது வித்தியாசமா சவுண்ட் எல்லாம் கேக்குது. என்ன சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரி இவ பயந்த மாதிரி ஒரு மாதிரி கத்துறா. என்ன இந்த பொண்ணு பயந்து கத்துறான்ற மாதிரி எல்லாருமே இவளையே திரும்பி பாக்குறாங்க. இந்த பொண்ணுமே நார்மலா இருக்க மாதிரி திரும்பி வரையலாம் ஆரம்பிச்சிட்டு இருக்கா.
அப்படியே கட் பண்ணி ஒரு சின்ன பொண்ணை நமக்கு காட்டுறாங்க. சின்ன பொண்ணோட அம்மா இருக்காங்கல்ல, ரைம்ஸ் சொல்றாங்க. அந்த பொண்ணும் கூட சேர்ந்து சொல்றா. அப்படி சொல்லிட்டு இருக்க சின்ன பொண்ணு ரைம்ஸ் சொல்றதை நிறுத்திடுறா. என்னமா சொல்ல மாட்டே அப்படின்ற மாதிரி இவங்களுமே அந்த சின்ன பொண்ணை பாக்குறதுக்காக வராங்க. பார்த்தா அந்த சின்ன பொண்ணு அங்க காணாம போயிருக்கா. அதுக்குள்ள எங்க போனான்ற மாதிரி இந்த அம்மா பதற ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க ஹஸ்பண்ட் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. எங்க எந்திரிங்க, பொண்ணை காணோன்ற மாதிரி சொல்றாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி பொண்ணு எங்க போனான்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை ஏதோ வசியம் மாதிரி பண்ணி மெர்லின் தான் அங்க இருந்து தூக்கிட்டு போயிருக்காங்கன்றத நமக்கு ரிவீல் பண்றாங்க. ஆனா பேரண்ட்ஸ்க்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிய மாட்டேங்குது. கிளாஸ்ல இருக்க அலிஷாக்கு என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா, அதனால நடுவுல கத்திட்டு இருக்கா. நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கன்னு டீச்சர் திட்டுறாங்க. இதனால தான் இந்த மாதிரி பொண்ணெல்லாம் சேர்க்க வேணாம்னு சொன்னேன், மேனேஜ்மெண்ட் எங்க கேட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காங்க. சோ மெர்லினோட பொண்ணுன்றதுனால சேர்க்க வேணான்னு பிரச்சனை போயிருக்கு போல. அதை மீறியும் மதர் தான் சேர்த்திருக்காங்க போல. இவங்க திடீர்னு கத்திட்டு இருக்காங்க. எல்லாருமே வித்தியாசமா பாக்குறாங்க. இவங்க கண்ணுக்கு மட்டும் அங்க ஒரு காக்கா தெரியுது. அந்த காக்கா அட்டாக் பண்ற மாதிரிலாம் இவங்களுக்கு தோணுது. அதனால தான் பயத்துல கத்திக்கிட்டே இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல டீச்சர் டென்ஷன் ஆயிடுறாங்க. இதுக்கு மேல நீ கிளாஸ்ல இருக்க கூடாது, வா உன்னை பிரின்சிபல் மேடம் ரூமுக்கு கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் மத்த பசங்க பாக்குறாங்கல்ல. சாகர் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதனால மோனி கிட்ட சில டீடைல் எல்லாம் தந்துடுறாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல பேசிட்டு அலிஷா வெளியே வராங்க. மோனி இருக்காங்கல்ல, இதுல டாக்டரோட நம்பர் இருக்கு, சாகருக்கு தெரிஞ்ச டாக்டரா, நீ வேணா பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓஹோ, சாகர் என்ன பைத்தியனே முடிவு பண்ணிட்டானா அப்படின்ற மாதிரி இவங்க கோவமா அந்த பேப்பரை வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்க தங்கச்சியை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்கல்ல. அப்போ ஒரு வீட்டு வாசல்ல அந்த அம்மா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. என் பொண்ணை காணோன்ற மாதிரிலாம் அழுதுட்டு இருக்காங்க. ஒருவேளை நம்ம அம்மாவோட வேலையா இருக்குமா அப்படின்ற மாதிரி லைட்டா அலிஷாக்கு டவுட் வருது. அலிஷா சைலண்டா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதாவது பக்கத்துல இவங்க வீடு இருக்குல்ல, இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. அம்மா பிஹேவியர்ல ஏதாவது சேஞ்ச் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கவனிக்கிறாங்க. அம்மாவை லாக் பண்ணிட்டு தானே போனோம், அம்மா வெளியே போயிருக்க வாய்ப்பு இல்ல, இருந்தாலும் வீட்டுக்குள்ள செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள இவங்க செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும் போதே அம்மாக்குள்ள ஏதோ நடக்குது. இப்ப அம்மாவை கஷ்டப்பட்டு இந்த பொண்ணு தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா. அம்மா வித்தியாசமா கத்துறாங்க, இந்த பொண்ணு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா. இந்த அம்மா கத்துற சவுண்டு ஊர் மக்களுக்கு கேக்குது போல. இப்ப ஊர் மக்கள் வர மாதிரி வந்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ள அம்மாவை படுக்க வச்சிடணும் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு ரெடி பண்ணி படுக்க வச்சிடறா. அதாவது அம்மா இந்த மாதிரி மென்டலா பாதிக்கப்பட்டது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறா. ஊர் மக்கள் எதுக்காக வந்திருக்காங்கன்றதை இப்பதான் சொல்றாங்க. ஒரு சின்ன பொண்ணு காணா போனா பாத்தீங்களா, அந்த சின்ன பொண்ணு உன்னோட அம்மா தான் ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சந்தேகப்பட்டாங்க. அதனால தான் என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக வந்தோம். சரி, அம்மாக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது அம்மாக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, அதனால தான் படுக்க வச்சிருக்கன்ற மாதிரி இந்த பொண்ணுமே சமாளிச்சு இங்க இருந்து அனுப்பி விடுறா. மெர்லின் பார்த்துட்டு போனதுக்கு அப்புறமே ஃபாதர் கிட்ட நிறைய சேஞ்ச் எல்லாம் ஏற்பட்டது பாத்தீங்களா. இப்ப ஃபாதர் இறந்து போயிருக்காரு. ரத்த வாந்தி எடுத்து இறந்து போனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இறந்து போயிருக்காரு. ஒருவேளை கொலையா இருக்குமா, போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. ஆனா மதர் இருக்காங்கல்ல, சார் அப்படி மட்டும் பண்ணிடாதீங்க, தேவையில்லாம பசங்களுக்கு எல்லாம் இது தெரிஞ்சா நிறைய பேர் இந்த ஸ்கூல் பக்கமே வரமாட்டாங்க, படிப்பு எல்லாருக்கும் போய் சேரணும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அலிஷா எப்பவுமே போல தங்கச்சியை ஸ்கூலுக்கு கூட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு காக்கா இருக்கு பாத்தீங்களா, இவங்க காதுலயே ஒரு கீரலை போட்டுட்டு போயிருது. அந்த காயத்தெல்லாம் இவங்க தொட்டு பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு கண்ணு வந்து விழுது. மனுஷ கண்ணு விழுறத பார்த்து இந்த பொண்ணு பயந்துடுறா. வேகமா தங்கச்சியை கூட்டிட்டு இங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிடுறா. இப்ப வீட்டுக்கு வரும்போது அம்மா செவத்த பார்த்த மாதிரி இருக்காங்க. அம்மா என்னாச்சு, என்ன பாருங்கன்ற மாதிரி சொல்றா. திரும்புற அம்மாவோட கண்ணு காணாம போயிருக்கு. அம்மாவோட கண்ணு தான் மேல இருந்து கீழே விழுந்திருக்கு போல. இப்ப அம்மா கொஞ்சம் மென்டலா பாதிக்கப்பட்ட மாதிரி கழுத்தை பிடிச்சி இவளை லாக் பண்ணிட்டு இருக்காங்க. இவ வலியால பயங்கரமா துடிச்சிட்டு இருக்கா. அப்ப அக்கா கையில இருக்க பேப்பரை தங்கச்சி பார்த்திருப்பா. அதுல சாகர் நம்பர் இருக்குல்ல, சாகருக்கு கால் பண்ணிடுறா. இவ எதுவுமே பேசாம இருக்கா. ஆனா சாகர் பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கிறாரு. மதரை பொறுத்த வரைக்கும் போஸ்ட்மார்ட்டம் வேணான்னு சொன்னாங்கல்ல, ஆனா இன்ஸ்பெக்டர் கண்டிப்பா பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு பாடியை கொண்டு வந்துடுறாரு. இப்ப போஸ்ட்மார்ட்டத்துக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு இருக்காரு. சாகரோட ஃப்ரெண்டு பேரு ராகுல் அப்படின்றது. ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்து தான் காப்பாத்திருப்பாங்க. அம்மாவையும் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க, பொண்ணையும் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. உன் அம்மாவோட கண்ணு எப்படி அப்படி ஆச்சு, என்னதான் நடந்தது அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்க முடிஞ்ச அளவுக்கு சொல்லாம தவிர்க்கிறாங்க. ஆனா தங்கச்சி நிறைய விஷயத்த சொல்றா. எங்க வீட்டுல ஒரு பாட்டி இருப்பாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அதாவது இவளோட பாட்டி இருப்பாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. பாட்டி மட்டும் தனியா இருப்பாங்களா, அவங்களையும் இங்க கூட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. அதெல்லாம் வேணான்ற மாதிரி அலிஷா சொல்றாங்க. இவர் வீட்டுக்கு போக கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா இவர் இருக்கார்ல, நீ கவலைப்படாத, நான் போய் பத்திரமா பாட்டியும் இந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டை கூட்டிட்டு கிளம்பிடுறாரு. அந்த ஊர்ல இருந்து டெட் பாடி வந்திருக்குன்னு தெரிஞ்சோன்னே சிலர்லாம் பயப்படுறாங்க. ஆனா டாக்டர் இருக்கார்ல, போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப போஸ்ட்மார்ட்டம் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கும் போது இந்த இடத்துல அமானுஷ்யமா சில விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. கம்பவுண்டரா இருக்கவர் ரொம்ப பயந்துட்டு இருக்காரு. திடீர்னு கரண்ட் எல்லாம் போயிட்டு கரண்ட் வருது. அப்ப இடம் மாறி இருக்க மாதிரி தெரியுது. சார் பாடி இங்க தானே இருந்தது, இப்ப இடம் மாறி இருக்கு சார் அப்படின்ற மாதிரிலாம் டாக்டர் கிட்ட சொல்லிட்டாரு. டாக்டருமே இதை பார்த்து கொஞ்சம் ஆச்சரியப்படுறாரு. இப்ப ட்ரெஸ் எல்லாம் விலக்கிட்டு பார்க்கும்போது ஃபாதர் உடம்பு முழுக்க ஏதோ சிம்பிள் போட்ட மாதிரி இருக்கு. இவங்க செம்மையா பயந்துடுறாங்க. போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் பண்ண முடியாது, பாடியை கொண்டு போங்கன்ற மாதிரி சொல்றாங்க.
அதனால இன்ஸ்பெக்டருமே ஒரு நபரை வச்சு குழி தோண்டி புதைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. சாகரும் அவரோட ஃப்ரெண்டான ராகுலும் சேர்ந்த மாதிரி அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த பாட்டியை எங்க வச்சிருக்காங்கன்னே தெரியல. ஒவ்வொரு இடமா செக் பண்ணி பாக்குறாங்க. மச்சான் எனக்கு பயமா இருக்குன்ற மாதிரிலாம் அந்த ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. ஒன்னும் இல்லைன்ற மாதிரி சாகர் ஒவ்வொரு இடமா செக் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணி இன்ஸ்பெக்டரும் புதைக்க வந்தவரையும் நமக்கு காட்டுறாங்க. குழி தோண்டி புதன்னும் போது தோன்ற இடத்துல ஏற்கனவே ஒரு பாடி இருக்கிறது தட்டுப்படுது போல. அதை கிளியர் பண்ணிட்டு இந்த பாடியை புதையா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. அவர் அதை கிளியர் பண்ணலாம் நினைக்கும் போது அந்த இடத்துல ஃப்ரெஷ்ஷா ஒரு பாடி இருக்கு. என்ன ஃப்ரெஷ்ஷா ஒரு பாடி இருக்குன்ற மாதிரி இவர் பயத்துல கத்த ஆரம்பிக்கிறாரு. இன்ஸ்பெக்டருமே பார்த்து ஆச்சரியப்படுறாரு. இப்ப சாகர் அந்த பாட்டியோட ரூம்க்கு வந்துடுறாரு. பாட்டியோட சின்ன வயசு போட்டோலாம் அங்க இருக்கு. ஆக்சுவலா இப்போ ஒரு பாடி கிடைச்சது பாத்தீங்களா, அதுதான் பாட்டி போல. ஏன்னா பாட்டி இளமையில இருக்கும் போது அப்படிதான் இருந்திருக்காங்கன்ற மாதிரி இங்க போட்டோ இருக்கு. ஆனா பாட்டி எங்க போனாங்கன்னு சாகர் தேடிட்டு இருக்கும் போது அமானுஷ்யமா இந்த இடத்துல ஏதோ நடக்குது. ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இவர் அட்டாக் பண்ற மாதிரி இருக்கு. இவர் பயத்துல அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுறாரு. இப்ப ஹெவியா ஏதோ சவுண்ட் கேக்குது. இவரும் சரி இவரோட ஃப்ரெண்ட் ராகுலும் சரி காதெல்லாம் மூடிட்டு இருக்காங்க. இப்ப ராகுலுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுது. ராகுல் இருக்கார்ல, சாகர் அட்டாக் பண்றாரு. மச்சான் உனக்கு என்னாச்சு, விடு விடுன்ற மாதிரி இவர் கெஞ்சிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த ராகுல் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிடுறாரு. இங்கதான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. நிறைய மர்மம் இருக்கு பாத்தீங்களா, இங்கதான் இன்டர்வல போடுறாங்க. ஆக்சுவலா சாகர் தப்பிச்சு ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட வந்துடுறாரு. ஆனா ராகுலுக்கு என்னாச்சுன்னு தெரியல. இப்ப சாகர் கிட்ட ஃப்ரெண்ட்ஸுங்களும் என்னாச்சுன்னு கேக்குறாங்க. இவர் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. அலிஷா ஓகே தானேன்னு கேக்குறாரு. இப்போதைக்கு அவளுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, அவ ஓகேவா தான் இருக்கான்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. அதே மாதிரி சாகரோட அப்பா இருக்காருல, என் ஃப்ரெண்ட பாக்கலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதெல்லாம் விசாரணை பண்ற இன்ஸ்பெக்டர் இந்த அப்பாவோட ஃப்ரெண்டு போல. சாகர் நீ எதுக்காக தேவையில்லாம அந்த வீட்டுக்கெல்லாம் போன, அந்த கிராமத்தை பத்தி உனக்கு தெரியாதுப்பா, அங்க நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் இருக்கு. அந்த கிராமத்துல இருக்க கேஸ் எல்லாம் நான் பெருசா விசாரிக்கவே மாட்டேன், இந்த கேஸை தான் விசாரிக்கலாம்னு நினைச்சேன். அந்த கிராமத்தை பத்தி தான் ஆளுங்களை டீடைல் கலெக்ட் பண்ண சொல்லியிருக்கேன், என்ன ஏதுன்றதை பாப்போன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அப்பதான் டீடைலை கலெக்ட் பண்ணலாம்னு நினைச்சவருக்கு ஆக்சிடென்ட் மாதிரி ஏற்படுது. ஷெல்ஃப்ல ஃபைல் எல்லாம் தேடிட்டு இருக்கும் போது அந்த ஷெல்ஃபே சாஞ்சி விழுந்திருக்கும். அதனால வழியில அவர் துடிச்சிட்டு இருக்காரு. இப்ப இன்ஸ்பெக்டரும் வேகமா அந்த இடத்துக்கு வந்து அந்த கான்ஸ்டபிளுக்கு ஹெல்ப் எல்லாம் பண்றாரு. இப்ப ஷெல்ஃப்ல இருந்து ஒரு கேசட் உங்களுக்கு கிடைக்குது. அந்த ஊர் சம்பந்தப்பட்ட கேசட்னு தெரிய வருது. சரி போட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே அந்த கேசட்டை போட்டு பாக்குறாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடிய ஒரு டாக்டர் தான் இதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு போல. என்னதான் சொல்றாரு பாப்போன்ற மாதிரி எல்லாருமே உட்காந்து அந்த கேசட்ல இருக்கிறத பாக்குறாங்க. அது என்னன்னா, அஸ்தினாபுரம் அப்படின்ற அந்த பகுதியில நிறைய பேர் வித்தியாசமான முறையில இறந்து போயிருப்பாங்க. உடம்புல சிம்பிள்லாம் இருக்கிற மாதிரி இறந்து போயிருப்பாங்க. சரி இது என்ன ஏதுன்றதை விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவருமே போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்காக வந்திருப்பாரு. இது எல்லாத்தையும் ஆவணப்படுத்துறதுக்காக தான் ரெக்கார்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது ஆர்கன் எல்லாமே நல்லபடியா தான் இருக்கு, ஆனா செத்து போயிருக்காங்க. இது எப்படின்றதே எனக்கு தெரியல, ஏன்னா ஆர்கன் எல்லாமே இப்பயும் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவர் ஆர்கன் செக் பண்ணிக்கிட்டே பேசிட்டு இருக்காருல, அப்ப இந்த இடத்துல அமானுஷ்யமா சில விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. இங்க இருக்க பாடி கிட்ட இருந்து தான் அந்த அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்குது. இந்த ரூமை விட்டு தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி உள்ள இருக்க டாக்டர்ஸ் எல்லாருமே தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா ஒரு ஃபோர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, உள்ள இருக்க எல்லாரையும் பயங்கரமா அட்டாக் பண்ணுது. இந்த வீடியோவை எடுத்துட்டு இருக்க எல்லாருமே செத்து போயிடுறாங்க போல. ஒரு ஸ்டேஜ்ல அந்த வீடியோ கட் ஆயிருது. இத பாக்குற போலீஸ்ங்களா மிரண்டு போயிடுறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டரும் சாகரோட அப்பாவை தள்ளி கூப்பிட்டு பேசுறாரு. அது என்னன்னா, அந்த பொண்ணை உன் பையன் லவ் பண்றான் போல, அந்த பொண்ணை விட்டு கொஞ்சம் தள்ளியே இருக்க சொல்லு, படிப்பை பார்க்க சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சாகர் எப்பவுமே போல ஸ்கூலுக்கு வராரு. ஸ்கூலுக்கு வந்தவரு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும், அதே மாதிரி ராகுல் எங்கன்னு கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாரு. அதே சமயம் மதர் இருக்காங்கல்ல, சில பொருள்லாம் எரிச்சிட்டு இருக்காங்க, ஏன் எதுக்குன்னு தெரியல. அதே மாதிரி ராகுல்னு ஒருத்தன் மிஸ் ஆனா பாத்தீங்களா, அந்த ராகுல் இப்ப மாடியில இருக்கான். மாடியில இருந்து குதிக்கிற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். டே ராகுல் என்னடா பண்றன்ற மாதிரி சிலர் பார்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா மேல இருந்து பொத்துன்னு குதிச்சிடுறான். இத பாக்குற எல்லாருமே செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. சாகரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே இந்த ராகுல். சாகருமே பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டாரு. இன்னும் உயிர் இருக்கு போல, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வரும் போதே அவரோட உயிர் போயிருது. சாகர் பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. கண்ணுல காயப்பட்ட மாதிரி மெர்லின் இருந்தாங்க பாத்தீங்களா, மெர்லினை பாக்குறதுக்காக மதர் வந்திருக்காங்க. மெர்லின் இது எல்லாம் ஒன்னால் தானே ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. மெர்லின் எந்த ஒரு அசைவும் இல்லாம இருக்காங்க. எனக்கு தெரியும் இதெல்லாம் ஒன்னால் தான் ஆரம்பிச்சது, ஏன் மெர்லின் இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இந்த மதர் இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப சாகர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் அலிஷாவை பார்க்கலான்னு அந்த ரூம்குள்ள வராரு. ரூம்குள்ள அலிஷா மிஸ்ஸிங். அதே மாதிரி நிறைய சிம்பிள்லாம் இந்த இடத்துல வரைஞ்ச மாதிரி இருக்கு. என்ன இதெல்லாம் சிம்பிள் மாதிரி இருக்குன்ற மாதிரி இவங்களுமே கவனிக்கிறாங்க. சரி அந்த அம்மா என்ன ஆனாங்க பார்க்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்குள்ளேயே வந்து பாடி எல்லாம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்கல்ல, அந்த ரூம்ல இருந்து சவுண்ட் கேக்குது. அதனால சாகர் என்ன பண்றானா, அந்த ரூமை பார்க்கலான்ற மாதிரி அந்த ரூமுக்கு வரான். அந்த ரூமுக்கு வந்தோடனே நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்குது. பாடி எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த டோர் ஆட்டோமேட்டிக்கா ஓபன்லாம் ஆகுது. உள்ள பார்த்தா மதரோட டெட் பாடி இருக்கு. இந்த பையன் செம்மையா பயந்துடுறான். அதாவது அந்த மெர்லின் மதர் கதையை முடிச்சிட்டாங்க போல. இப்ப மதர் கெட்டப்ல இங்க யாரோ வந்திருக்காங்க. இங்க இருக்க சிஸ்டர்ஸும் குழந்தைய அனுப்பி வைக்கிறாங்க.
அதாவது மதரோட ட்ரெஸ்ஸை போட்டு இந்த இடத்துக்கு மெர்லின் தான் வந்திருக்காங்க. அம்மா வந்ததுனால பொண்ணை அனுப்பி வச்சிடலான்ற மாதிரி தான் மற்ற சிஸ்டர்ஸ் முடிவு பண்றாங்க போல. ஆனா ஹாஸ்பிட்டல்ல இருந்த அம்மா தப்பிச்சு பொண்ணை கூட்டு போறதுக்காக எதுக்காக வந்திருக்காங்கன்றது தெரியல. நம்ம வீட்டுக்கு போலாம், என் கூட வருவல அப்படின்ற மாதிரி பொண்ணு கிட்ட கேக்குறாங்க. என்னதான் இருந்தாலும் அம்மால நான் வருவேன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. ஒரு ஸ்டேஜ்ல இந்த அம்மா மெர்லின் இருக்காங்கல்ல, பொண்ணை கூட்டிட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப அந்த மெர்லின் இங்க வந்தாங்களான்னு கேட்கும்போது பொண்ணை கூட்டிட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி இந்த இடத்துல இருக்கவங்க சொல்றாங்க. எதுக்காக அனுப்புனீங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கோவப்படுறாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் வேகமா மெர்லினோட வீட்டுக்கு வந்துடுறாரு. மெர்லினும் பொண்ணும் அங்கதான் இருந்திருப்பாங்க. இப்ப அந்த பொண்ணையும் அதே மாதிரி மெர்லினையும் லாக் பண்ணிடுறாங்க. அந்த பொண்ணை நம்ம வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சாகர் தான் மடியில தூக்கி வச்சிருக்காரு. இப்ப ரெண்டு பேரையும் ஜீப்ல உட்கார வச்சிருக்காங்கல்ல, மெர்லினும் நீ எதுக்காகடா வந்தன்ற மாதிரி சாகரை முறைச்சு இந்த இடத்துல பார்த்துட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் இந்த வீட்டுல வேற ஏதாவது இருக்கா நம்ம செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ரூமா செக் பண்ணிட்டு இருக்காரு. பாட்டியை ஒரு ரூம்ல வச்சிருப்பாங்கல்ல, அந்த ரூமை செக் பண்ணவரு ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா நிறைய விரல்லாம் அந்த இடத்துல வெட்டி தொங்க விடப்பட்டிருக்கு. என்ன விரல்லாம் நிறைய தொங்க விடப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகுறாரு. சரி முதல்ல இவங்களை ஸ்டேஷனுக்கு கூட்டு போலாம் அப்படின்ற மாதிரி வண்டியில எல்லாம் ஏத்திடுறாரு. இப்ப கிளம்பலாம்னு நினைக்கும் போது ஊர் மக்கள் மொத்தமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த லேடியால தான் பிரச்சனை வருதுன்ற மாதிரி ஊர் மக்கள் நினைக்கிறாங்கல்ல, அதனால தான் இந்த வண்டியில இருக்கவங்களை அட்டாக் பண்றதுக்காக வந்துடுறாங்க. இன்ஸ்பெக்டர் தடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு, அதை மீறிய அட்டாக்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாருன்னா ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி கன் எடுத்து காட்டுறாரு. பிரச்சனை வேணான்ற மாதிரி ஊர் மக்கள் எல்லாம் ஓடிடுறாங்க. அதே மாதிரி இதுதான் கேப்ன்ற மாதிரி மெர்லினோ இங்க இருந்து தப்பிச்சிடுறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டருக்கு என்ன பண்றதுனே புரிய மாட்டேங்குது. அம்மா பொண்ணு ரெண்டு பேருமே மிஸ்ஸிங்ல இருக்காங்க. இப்போதைக்கு சின்ன பொண்ணு மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்கா. சின்ன பொண்ணை கொஞ்ச நாள் நீ வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சாகர் கிட்டயும் சாகரோட அப்பா கிட்டயும் சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிட்டு அந்த சின்ன பொண்ணை வீட்டுக்கு கூட்டு போயிடுறாங்க. சாகருக்கு அன்னைக்கு நைட்டு தூக்கமே வர மாட்டேங்குது. அந்த மெர்லின் முறைச்சு பார்த்தாங்கல்ல, அதெல்லாம் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. தூக்கம் வராம இவன் கொஞ்சம் டிஸ்டர்ப்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். திடீர்னு வெளியே இருந்து சவுண்ட் கேக்குது. அதாவது இவன் வீட்டுக்கு வெளியே இருந்து சவுண்ட் கேக்குது. இவனுமே அந்த சவுண்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வெளியே வந்துடுறான். திடீர்னு பித்து பிடிச்ச மாதிரி தண்ணிக்குள்ள போய் இவனே சாவடிச்சுக்கிறான். இது எல்லாமே இவனுக்கு வந்த கனவா இருக்கும். சட்டுன்னு கனவுல இருந்து முழிச்சிடுறான். என்ன இந்த மாதிரிலாம் தோணுது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். இப்ப வீட்டுல கொஞ்சம் வித்தியாசமா அந்த சின்ன பொண்ணை தேடிட்டு இருக்கான். அந்த சின்ன பொண்ணு எங்க போனாங்கன்னு இவனுக்கு தெரியல போல. ஒரு ஸ்டேஜ்ல இங்க இருக்க ஷார்ப்பான ஒரு பொருளை எடுத்து அதை இவன் காதுல இவனே திரும்ப திரும்ப குத்திட்டு இருக்கான். அடிக்கடி மெர்லின் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இவன் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அப்ப பேரண்ட்ஸ் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஐயோ இவனே காயப்படுத்தி இருக்கானே அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு இங்க இருந்து கூட்டு போறாங்க. இப்ப இவன் இருக்கான் பாத்தீங்களா, இன்ஸ்பெக்டரை பார்த்து பேசுறதுக்காக வரான். அது என்னன்னா, ஃபாதர் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. ஃபாதர் கிட்ட ஏதாவது நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா பார்க்கலாமே, ஃபாதர் இடத்துல செக் பண்ணி பார்க்கலாமேன்ற மாதிரி சொல்றான். ஏன்னா ஃபாதர் உடம்புல ஒரு சிம்பிள் இருந்ததுல, அந்த சிம்பிளை தான் அந்த அலிஷா வரைஞ்சு வச்சுட்டு போன மாதிரி இருந்தது. செக் பண்ணா ஏதாவது கிடைக்கும், மதர் கூட அன்னைக்கு எதையோ கொளுத்துனாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். இவன் சொல்றதை வச்சு பார்க்கும்போது ஃபாதர் இடத்த சர்ச் பண்ணா ஏதாவது கிடைக்கும்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டருமே யோசிக்கிறாரு. சரி வா போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சாகரை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஃபாதர் ரூம்ல ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தா பெருசா எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. அன்னைக்கு அந்த மதர் எதையோ கொளுத்துன மாதிரிலாம் நமக்கு காமிச்சாங்க பாத்தீங்களா, ஃபாதரோட திங்ஸ் தான் கொளுத்தி இருக்காங்க அப்படின்றது தெளிவா புரிஞ்சிருது. அவங்க கொளுத்தின இடத்துல ஏதாவது கிடைக்குதா பாப்போன்ற மாதிரி இவங்களுமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல சரியா எரியாம சில போட்டோலாம் இருக்கு. அதாவது பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ற மாதிரி வீடியோ எடுத்தாங்கல்ல, அதுல ஒரு 5 டாக்டர் இருக்காங்கன்னா 6ஆவதா இருக்க ஒருத்தர் மட்டும் மிஸ் ஆகுறாரு. இவருமே அங்க இருந்திருக்க வேண்டியவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக இல்ல போல. அவரை கண்டுபிடிச்சு அவர்கிட்ட பேசணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அவர் இப்ப வயசான ஸ்டேஜ்ல உயிரோட தான் இருக்காருன்னு தெரிய வருது. அந்த டாக்டரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அந்த டாக்டர் கிட்ட அஸ்தினாபுரத்தை பத்தி எடுத்தோன்னே அவர் கிளம்புங்கன்னு சொல்லிட்டாரு. இல்ல அந்த இடத்துல நிறைய நடக்குது, என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு புரிய மாட்டேங்குது, உங்களுக்கு ஏதோ தெரியும் போல, உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவருமே சில விஷயங்களை சொல்றாரு. இவருமே அந்த நாள் போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்காக போக வேண்டியதா இருந்திருக்கும். ஆனா இவருக்கு சின்னதா ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுனால இவர் போகாம இருந்திருப்பாரு. ஏற்கனவே அந்த ஊரை பத்தி ஒவ்வொன்னு சொல்லுவாங்க, நாங்க பெருசா நம்பாம தான் அந்த இடத்துக்கு போனோம், பார்த்தா அந்த 5 பேருமே இறந்து போயிட்டாங்க, நான் மட்டும் தான் தப்புச்சேன்னு சொல்றாரு. சரி அந்த ஊர்ல என்னதான் நடந்தது, என்னதான் பேசிப்பாங்க, எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவருமே ஸ்டார்டிங்ல இருந்து சொல்றாரு. இந்த படத்தோட ஸ்டார்டிங் நமக்கு காமிச்சாங்கல்ல, அந்த விஷயத்தை தான் சொல்றாரு. முதல்ல வெள்ளக்காரங்க வந்து மதத்தை பரப்பி இருப்பாங்க, அடுத்து ஒரு குரூப் பிளாக் மேஜிக்கா பரப்பி இருப்பாங்க, அதுக்கப்புறம் சுதந்திரம் கிடைச்சோன்னா எல்லாருமே கிளம்பி போயிருப்பாங்க. ஆனா ஒரு கிராமம் மட்டும் பிளாக் மேஜிக்லாம் பண்றவங்களா மாறி இருப்பாங்க. இப்ப 1950 அந்த அஸ்தினாபுரம் பகுதியில நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. இந்த ஊரை சேர்ந்த எல்லாருமே வந்து பிளாக் மேஜிக்லாம் பண்றது சாதாரண விஷயம் தான் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த வெள்ளக்காரங்க விட்டுட்டு போன சிலை கூட இங்கதான் இருக்கு. இவங்க உயிர் பலி இன்னும் தரல. ஆனா என்ன பண்றாங்கன்னா, இந்த ஆடு கோழி எல்லாம் பலி தருவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் பலி தந்துட்டு இருக்காங்க. பஞ்சம் ரொம்ப அதிகமா இருக்கு, அந்த பஞ்சம்லாம் தீந்து போனோம், நீ தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் வேண்டிட்டு இருக்காங்க.
ஆனா எந்த ஒரு மாற்றமும் நடக்க மாட்டேங்குது. உயிர் பலி தான் தரணும் போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் மேரின்ற ஒருத்தங்க எதிர்க்கிறாங்க. இந்த மேரி யாருன்னு பாத்தீங்கன்னா மெர்லினோட அம்மாவா தான் இருப்பாங்க. இந்த மேரியோட ஹஸ்பண்டுக்கு கை கால்லாம் விழுந்திருக்கும். இந்த சமயத்துல தான் மெர்லின் பிறந்திருப்பாங்க. நம்ம குழந்தைக்கு மெர்லின்னு பேர் வச்சிருக்கேன், பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட மேரியும் பேசிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் எப்படியாவது சீக்கிரமா எந்திரிச்சு நடந்துடணும் அப்படின்ற மாதிரி ஜீசஸை இவங்க வேண்டிட்டு இருக்காங்க. இவங்க கிராமத்தை சேர்ந்தவங்க எல்லாம் சாத்தனை வேண்டிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க மட்டும் ஜீசஸை வேண்டிட்டு இருக்காங்க. இந்த ஊர் நல்லா இருக்கணும்னா உயிர் பலி தரணும்ன்ற மாதிரி ஊர்ல இருக்க முக்கியமான நபர் சொல்றாரு. அந்த இடத்துக்கு கரெக்டா இந்த மேரி வந்துடுறாங்க. பிறந்த குழந்தைய பலி தரலான்னு ஊர் மக்கள் எல்லாம் முடிவு எடுத்துட்டு இருக்கும் போது மேரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்கல்ல. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, முட்டாள்தனமா இப்பெல்லாம் பண்ணாதீங்க, ஜீசஸ் நம்ம வேணும்னாலே போதும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஜீசஸ் கீசஸ்னு பேசிட்டு இருந்தா உனக்கு அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இவங்களை அடிக்கிறாரு. நாங்க பண்ண நினைக்கிறத கண்டிப்பா பண்ணதான் செய்வோன்ற மாதிரி சொல்றாரு. அதாவது உயிர் பலி நாங்க கண்டிப்பா தருவோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவருக்கு தான் குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தைய தரலாமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அப்படி யோசிச்சவரு திடீர்னு அங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. வேணாம், இந்த ஊரோட வறுமை போறதுக்காக நம்மளே பலி தரலாம்னு யோசிக்கிறாரு. இவரோட நாக்கு அறுத்துறாரு. அப்படியே வித்தியாசமா இவரோட கண்ணெல்லாம் மாறுது. இவரோட உயிர் அந்த இடத்துல போயிருது. மந்திரத்தெல்லாம் சொல்லி தான் உயிரை விடுறாரு போல. ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாருன்றது ஒய்ஃப்க்கு தெரிய வருது. ஏங்க இப்படி என்ன விட்டுட்டு போனீங்கன்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. நீ ஃபீல் பண்ணாத, இந்த ஊரோட நல்லதுக்காக தான் இவன் இப்படி பண்ணியிருக்கான், இதுக்கப்புறம் ரெகுலரா இந்த விஷயத்த பண்ணலாம், வறுமை போயிடும்ன்ற மாதிரி ஊர் மக்களும் இந்த பொண்ணோட மனசை மாத்துறாங்க. இப்படியே சில மாசங்கள் போயிருது. ஒரு நாள் மேரி வீட்டுக்கு வரும்போது ஹஸ்பண்ட் அசைவே இல்லாம இருக்காரு. எழுப்புனா எந்திரிக்க மாட்டாரு. ஐயோ ஹஸ்பண்டுக்கு என்னாச்சுன்னு பயப்படுறாங்க. மருத்துவம்லாம் பாக்குற மாதிரி லேடிஸ் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு லேடியை கூட்டு வரணும்ன்ற மாதிரி கிளம்புறாங்க. அதே மாதிரி ஊர்க்காரங்களுக்கு இந்த மூட நம்பிக்கை ரொம்ப அதிகமாயிருது. அதாவது சாத்தான வழி பண்ணும், இந்த பூஜைலாம் பண்ணும்ன்ற மாதிரி பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பூஜைலாம் பண்ணிட்டு இருக்க ஒரு லேடியை தான் இவங்களுமே ஹஸ்பண்டை காட்டுறதுக்காக கூட்டு வராங்க. அந்த லேடியுமே என்ன சொல்றாங்கன்னா, உன் ஹஸ்பண்ட் உயிர் போயிருச்சுமா, இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. இல்ல அப்படி நடக்க கூடாதுன்னு இவங்க ஃபீல் பண்றாங்க. அப்ப ஜீசஸோட சிலுவை இருக்குல்ல, ஆப்போசிட் டைரக்ஷன்ல திரும்புது. சோ இதுக்கப்புறம் ஜீசஸை நம்ப முடியாது, நம்ம சாத்தானை தான் நம்பணும் போலன்னு யோசிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இவங்களை ட்ரெயின் பண்ணவங்க ஒரு புக்கை வச்சு தான் ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. அந்த புக் ஒரு இடத்துல புதைக்கப்பட்டிருக்கிறது இவங்களுக்கு தெரியுது. அதாவது இவங்களுக்கு பெருசா இல்ல நம்பிக்கை இல்ல, ஆனா இப்ப நம்பிக்கை வந்துருது. ஹஸ்பண்டை காப்பாத்துறதுக்கு அந்த புக்கை எடுக்கணும்ன்ற மாதிரி ஹஸ்பண்டை இழந்தாங்கல்ல, அந்த லேடியை கூட்டிட்டு வந்துடுறாங்க. அந்த லேடி பயமா இருக்குன்னு சொல்றாங்க. பயப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது, என் ஹஸ்பண்டை காப்பாத்தணும்னா இந்த விஷயத்த நான் பண்ணி தான் ஆகணும், கவலைப்படாத, இறந்து போனா உன் ஹஸ்பண்டையும் காப்பாத்திடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப தோண்டி அங்க இருக்க புக்கை எடுக்கிறாங்க. அந்த புக்ல நிறைய மந்திரம் இருக்கும் போல. அந்த மந்திரத்தெல்லாம் சொல்லி நம்ம பூஜை பண்ணணும், இறந்து போனா நம்ம ஹஸ்பண்டை திரும்பி உயிரோட வர வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இவங்களோட பாடி ஒரு இடத்துல கிடைச்சது பாத்தீங்களா, அங்க இருந்து தான் அந்த புக்கை இவங்க எடுக்கிறாங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அந்த புக்ல இருக்க சில மந்திரத்தெல்லாம் இவங்க வாசிக்கிறாங்க. வாசிச்சவங்க என்ன பண்றாங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இறந்து போனாரு பாத்தீங்களா, அவரை மாதிரியே நாக்கை கட் பண்றாங்க. நாக்கை கட் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க கண்ணெல்லாம் வெள்ளையா மாறுது. இவங்க நினைச்சது கொஞ்சம் கொஞ்சமா ஒர்க் அவுட் ஆகுது போல. ஆனா அதுக்குள்ள ஊர் மக்கள் இருக்காங்கல்ல, இந்த இடத்துக்கு வந்து இவங்களை அடிச்சிடுறாங்க. அதாவது இவங்க இப்ப சாத்தானுக்கு தான் பூஜை பண்றாங்க, ஆனா ஊர் மக்களுக்கு இவங்க மேல கொஞ்சம் கோபம் இருக்கும்ல, ஜீசஸை வேண்டுறாங்கன்ட்டு, அதனால தான் இவங்களை அடிச்சிருப்பாங்க. இவங்களோட பொண்ணாதான் மெர்லின் இருந்திருப்பாங்க. மெர்லினை பொறுத்த வரைக்கும் அம்மாக்கு நடந்த எல்லாமே தெரியும். அதே மாதிரி ஊர் மக்களோட மூட நம்பிக்கை நல்லா தெரியும். அதாவது நிறைய பேர் அதுக்கப்புறம் பலி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க போல. நம்ம அப்படி இருக்க கூடாது, குறைஞ்சபட்சம் நம்ம பசங்களை அப்படி மாற விடக்கூடாது, படிப்பு போய் சேர்ந்தா இந்த விஷயத்தெல்லாம் பண்ண மாட்டாங்கன்றதுக்காக தான் இவங்க படிக்கலாம் வச்சிருப்பாங்க. இன்ஸ்பெக்டரும் சாகரும் இந்த பெரியவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்கல்ல, அப்படியே கட் பண்ணி ஊர்ல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இந்த ஊரை சேர்ந்த எல்லாருமே பலி கொடுத்தவங்க தான். சொல்ல போனா மெர்லினை மட்டும் தான் பலி கொடுக்கிறவன்ற மாதிரி நம்ப வச்சிருப்பாங்க. ஆனா ஊரே அப்படிப்பட்ட ஊரா தான் இருக்கும். இப்ப மெர்லின் எங்க போனான்னு தெரியல, அவளால் தான் இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது போல. சம்பந்தமே இல்லாம நிறைய சாவுலாம் நடந்துட்டு இருக்கு. இதை ஸ்டாப் பண்ணோம்னா அந்த சாத்தானுக்கு முறைப்படி நம்ம பலி தரணும், என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்ப இந்த அப்பா அம்மா இருக்காங்கல்ல, எங்க கிட்ட இப்ப ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைய பலி தரலாம்ன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க குழந்தைன்னு யாரோட குழந்தைய மீன் பண்றாங்கன்னா, மெர்லினோட சின்ன பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அந்த சின்ன பொண்ணை இவங்க கிட்ட வச்சிருக்காங்க போல. இவளை பலி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. மெர்லினோட அம்மா மேரி இறந்து போன மாதிரி தானே காமிச்சாங்க, ஆனா அவங்க இறந்தெல்லாம் போயிருக்க மாட்டாங்க. மேரி ஒரு வரம் மாதிரி கேட்டுதான் அந்த இடத்துல நாக்கு அறுத்திருப்பாங்க. அதனால மேரி தான் அந்த ரூம்ல அடைஞ்ச மாதிரி இருந்திருப்பாங்க. யாரையும் பார்க்க கூடாது. அதை மீறி யாராவது மேரிய பார்த்துட்டாங்கன்னா, மேரி சாவும் போது எந்த கெட்டப்ல இருந்தாங்களோ அதே மாதிரி அந்த புதைக்கப்பட்ட இடத்துக்கு போயிடுவாங்கன்ற மாதிரிலாம் இந்த பெரியவர் சொல்றாரு. அதனால தான் குழி தோண்டின இடத்துல அவங்க இளமையா இருந்தாங்க போல. இது எல்லாமே ஓரளவுக்கு இவங்க ரெண்டு பேருக்கு புரியுது. இப்ப அந்த சின்ன பொண்ணையும் அந்த ஃபேமிலியும் காப்பாத்தணும்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா அந்த மேரி பண்ண விஷயத்தினால தான் அந்த குடும்பத்துக்கு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் ஸ்டாப் பண்றதுக்கு நீங்க தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த பெரியவர் சொல்றாரு. ஆக மொத்தத்துல மேரி அந்த காலத்துல பண்ணாங்கல்ல, அதனால தான் இவங்க 3 பேருமே அஃபெக்ட் ஆகுறாங்க போல. இவங்க 3 பேருமே அஃபெக்ட் ஆகுறாங்க. அதே மாதிரி ஊர் மக்களும் அவங்க 3 பேருக்கு எதிராக திரும்பிட்டாங்க.
அதை மீறி இவங்க ஃபைட் பண்ணி அந்த 3 பேரை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் சாகர் ஃபைட் பண்ணி அந்த குடும்பத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. அடுத்த பார்ட்டுக்கு லீடு கொடுத்த மாதிரி இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. எக்ஸாக்டா என்ன நடந்தது அப்படின்றத தெளிவா நமக்கு சொல்ல மாட்டாங்க. மெர்லின் இந்த பிளாக் மேஜிக்ல இருந்து பசங்களை ஒதுக்கணும்னு தான் நினைச்சிருக்காங்க. ஆனா மெர்லினுக்கு எப்படி அந்த மாதிரி நடக்க ஆரம்பிச்சது, இந்த மாதிரி நிறைய கேள்விக்கு அடுத்த பார்ட்ல தான் பதில் சொல்லுவாங்க போல. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும். கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும். ஆனா ஓவராலா ஒரு வாட்டி பார்க்கக்கூடிய படம் தான். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல்லா கூட பாருங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.